Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இப்போ நான் வந்து அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அரிசி மாவில் எல்லா பக்கம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. நம்ம அரிசி மாவு அளந்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆயில் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். நமக்கு ஆறுனாலும் கெட்டியாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில அரிசி மாவுக்கு வந்து தண்ணி அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு வந்து கரெக்டாக இருந்தது தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம இதை பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கொஞ்சமாக நம்ம ஆற வச்சுட்டு இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பூரணம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க. நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து தூசி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து வடித்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து அதனோட வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம தூசி ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து ஃபில்டராகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா தூசு கல் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். பாருங்கள், தூசெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம காய்ச்சின அதே பேனில் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. அதனோட ஈரப்பதம் வந்து லைட்டாக வந்து நமக்கு குறையிற வரைக்கும் நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து கவர் எடுத்துக்கங்க. பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வாழை இலை இல்லை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் செஞ்சுருக்கீங்க, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்டு யூஸ் பண்ணியே நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவரில் செய்யும்போது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். கவர் இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து நம்ம வந்து இதை வந்து தட்டி எடுக்க முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மெல்லிஸாக திரட்டிக்கிறேன். அதனால் நான் வந்து மெல்லிஸாக திரட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து திரட்டி பின்னாடி நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பூரணத்தை வந்து நம்ம சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு அந்த கவரை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள், லைட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக அதுலேயே நம்ம கவரோட சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து கார்னரில் நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பூரணம் வந்து வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி வந்து இன்னொரு பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மொமோ செய்வோம்ல அந்த டைப்புக்கு வந்து நம்ம செய்யலாம். லைட்டாக பெருவரல் மட்டும் உள்ளே கொடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றி இந்த மாதிரி மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பூரணத்தை வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து கார்னர் லைட்டாக எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப மாவு அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து கொழுக்கட்டை டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு செஞ்சுட்டு இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம இது ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து சென்டராக பூரணம் வச்சுக்கோங்க. பூரணம் வச்சுட்டு இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்துகிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அச்சு இருந்தாலும் அதில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டை வந்து வச்சிடலாம். இப்போ அதில் வந்து லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 6 மினிட் மட்டும் வெந்தால் போதும். இப்போ அதே மாதிரி ஒரு வாழையில் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம வந்து இதை ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து 5 to 6 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு லைட்டாக ஆறின பின்னாடி எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.